வணக்கம். இவன் வீடியோ மட்டும் பாருங்களேன். வணக்கம். இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். சொந்த ஊரில் இருக்கிறது பெரிய விஷயமானு கேட்பீங்க. நான் ஒரு ஷூட்டிங்காக இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன். படத்தோட பேர் ஜிடி நாயுடு. ஆமாங்க, தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை படம் எடுத்த மாதிரி ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படம் எடுக்கிறோம். இதில் ஜிடி நாயுடுவா என்னுடைய அன்பு நண்பர் மாதவன் அவர்கள் நடிக்கிறாரு, கிருஷ்ணா இயக்குறாரு, வர்கீஸ் தயாரிக்கிறாரு. நான் ராமையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். இப்போ கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி மகிழ்கிறார். அதற்காக கோயம்புத்தூர்காரனுங்கிற முறையில் நான் பெருமைப்படுறேன். எங்கள் படக்குழுவின் சார்பில் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜிடி நாயுடு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவனை எதை கழட்டிக்கிட்டு அடிக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இவன் ஈவேரா ராமசாமியோடைய ஒரு கொடுக்கு. ஏன்னா அந்த சாதி பேரெல்லாம் பின்னாடி போட்டுக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசக்கூடிய நபர் இப்போ ஜிபி நாயுடுன்னு பேர் வச்சு ஒரு பாலத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது திறந்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இவன் பெருமை அடைகிறானா? இல்லை டே, கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி எத்தனை பாலத்துக்கு எத்தனை தலைவர்களோட பேர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஜாதி பேரையும் சேர்த்து வச்சுருக்கானுங்களா அப்படிங்கிறது என்னோட கேள்விடா. பதில் சொல்கிறா மொட்டை. ஏன்னா ஒருமையில் பேசக்கூடாதுன்னு நினைக்கும் போது இவங்க நிறைய விஷயத்தில் ஒருமையில் தானே பேசி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவங்களை பார்த்து தான் நான் அரசியலை கற்றுக்கிறேன். இவங்க நிறையா ஒருமையில் பேசி தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்த்த ஒருமையிலேயே பேசியிருக்காங்க.